சுத்தி வச்சிட்டீங்கன்னா தாத்தா பாட்டி வச்சிருங்க. தாத்தா பாப்பா என்னடா நானா நீதான் தாத்தா பாட்டி நீ தான் என் இதயத்துல இருக்கிறீங்கன்னா என் சொத்தெல்லாம் உங்களுக்கு தாண்டா. செய்யலாமா? ஃபர்ஸ்ட் மக்கள் பாருங்க. மடிச்சிட்டேன் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் மடிங்க. ஒரே வாட்ஸ்அப் பாருங்க. சத்தம் நான் பேசுறது மட்டும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு கை எதுனா உடலில் இந்த பாகம் மட்டும் தான் வேலை செய்யும். இந்த கை வேலை செய்யும் போது இந்தாண்ட வேலை செய்யும், இந்தாண்ட மூணு வேலை செய்யும். ஆனால் இப்போ ஒண்ணுதான் நீங்க ரெண்டு கையில செய்யறீங்க. உடலில் அனைத்து பாகங்களும் மூளையும் வேலை செய்யும். அதுவே உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். கற்பனை திறன் வளரும். தப்பா நாட்டில் இதுதான் முதல் கோணம். எதுவும் எழுதி சொல்லி தருதுல 6 மாசம் கலையை கற்றுப்பாங்க. ஹலோ, கவனிங்க. இந்த கலை இங்க யாரும் இந்த பள்ளிக்கூடத்தை சொல்லித்தரல. நான் விவசாய கண்காட்சியில் சொல்லிக் கொடுக்கும் போது இங்கிருந்த ஊர் பழனி ஆனந்த் அந்த கலந்துக்கிட்டாரு. உங்களை மாதிரி நிறைய கூட்டம் இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கிறேன், யூடியூப்ல வந்திருக்கிறேன். இங்க 4-5 பேர் பசங்க சொன்னாங்க உங்களை பார்த்தோம்னு. நான் நிறைய இடங்களுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறேன். எங்க ஊருக்கு இந்த கலையை அறிமுகப்படுத்தணும்னு அவர் தான் ஏற்பாடு செஞ்சாரு. அதனால முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை சொல்றேன். எல்லாம் ஒரு கைத்தட்டு தட்டுங்க, கைத்தட்டு ஆசனம். போதும். இன்னும் நம்ம கலைக்குள்ள போவோம். ஒரு நிமிஷம் நம்ம கலைக்குள்ள போவோம். இதெல்லாம் மன்னிச்சிட்டீங்க. நான் அடுத்த மன்னிப்பு போடுறேன். கவனிங்க. பாருங்க, இப்ப முதல்ல மதிப்பு முடிச்சோம். அதேதான் ஹலோ ஹலோ
நடுக்கோட்டுக்கு பாருங்க. ஒரு பக்கம் நான் செஞ்சது ரைட்டு. சும்மா எல்லாரும் கேட்டா பாருங்க பாருங்க. ரைட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் செய்யணும். இங்க செஞ்சீங்க பாரு, அதேதான் இதை இந்த பக்கம் செய்யணும். அது சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணப்பா நாலு பக்கம் மணி. அப்படிதான் அப்படிதான். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் மணிங்க. அவனுக்கு நீங்க உட்காந்து கற்றுக்கோங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அவனால அவன் சொல்லி கொடுத்த நான் ஒரு ஆள் அவனை சொல்லி கொடுத்துட்டேன். அது வேணா செய்வேன். பசங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க என்னால இப்ப முடியாது. தெரியாதா நடத்த முடியாது. ஒன்று மேல ஒன்று பழுத்தும் கூடாது, கூடாது. ஒன்று மேல ஒன்று பழுத்துனா சரியான கலையா இல்லை, தனித்தனியா இருக்கணும். சரி, கவனி. இந்த முனையும் இந்த முனையும் நேரா கொண்டு வந்து கீழே நல்லா மடித்து ரெண்டாம் மணி. இந்த முனையும் இந்த முனையும் சேர்ற மாதிரி ரெண்டாம் மணிங்க. ரெண்டாம் மணிக்கு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்காத. நான் செஞ்சுட்டு போது பேப்பர் கேட்கக்கூடாது, குருட்டக்குள்ள வந்து பேசக்கூடாது. அப்ப வந்து உங்களுக்கு தனியா பேசுறதுமா கவனி. தொந்தரவு கொடுக்காதீங்கடா. இங்க பாரு, இந்த நடு கோட்டுக்கு இந்த இதை இப்படி மடிக்கணும். நடுக்கோட்டுக்கு இதை இப்படி மடிக்கணும், இதையும் இப்படி மடிக்கணும். மடிச்சீங்கன்னா உங்களுக்கு இதையே வந்துடும். பாருங்க, வேற நுனி மட்டும் கொஞ்சோடு உள்ள மடிக்க விட்டுருங்க. வேற நுனியே கொஞ்சோடு உள்ள மடிச்சுங்க. இப்ப இதுல கூட நம்ம அம்மா அப்பா போட்டோ ஸ்டார் சைஸ் போட்டோ வாங்கி அப்படியே வட்டமா கட் பண்ணி இங்கே ஒட்டிக்கலாம், பசை போட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் ரெண்டு பக்கம் ஒரு டேப் பண்ணணும், வீடு கூட ஒட்டி வச்சிடலாம். இன்னும் இதையும் செஞ்சிட்டீங்களா? இதையும் செஞ்சவங்களா? அப்படியே ரெண்டாம் மணிக்கு சொல்லு. ரெண்டாம் மணிக்கு மணிக்கு ரெண்டாம் மணி பாரு. ஒருத்தர் சொல்லி கொடுத்தவங்களே கவனிக்கணும். இதையும் அவங்க அம்மா அப்பா அவங்க செய்ய முடியாது. ஏன்னா நீங்க கற்றுக்கு
இது ஒரு விளையாட்டு. செஞ்சுட்டு இந்த இடத்த விட்டு நம்ம அடுத்தவங்க ப்ரோக்ராம் நடத்துவாங்க. நாம அவங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்துறோம். சும்மா ஒரு அறிமுகத்துக்கு இங்கே செஞ்சோம். பக்கத்தில் ஒரு இது இருக்கிறாங்க. பக்கத்தில் சாவடியில நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம். நம்ம அங்கே நிறைய இருக்கிற சாவடிக்கு இதை முடிச்ச உடனே சாவடிக்கு போயிடும். இது ஒரு விளையாட்டு, குழந்தைகள் ரசிக்கிற ஒரு விளையாட்டு. இந்த மாதிரி நிறைய விளையாட்டு நிறைய இருக்குது. சொல்லிட்டா ஏய் நல்லா கவனி. ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு கவனி. முப்பதுமா 2ஆம் மணிங்க. மணிக்கு இதையும் 2ஆம் மணிங்க. இதையும் 2ஆம் மணிங்க. இதையும் 2ஆம் மணிங்க. அத்தை ஃபோன் பண்ணி நீங்கள் தான் விட்டீங்களா? இல்லை இல்லை, எனக்கு இங்கே ஓகே. இதா முன்னாடி இருக்காருங்க, இங்கே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாரு. ஓடிட்டார் ஓடிட்டார். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நம்ம மண்பாண்ட தொழில் நம்ம புயலர் குடும்பத்தினரால் வந்து பெருமானுக்கு பச்சை விளக்கு ரெடி பண்ணி தீவிரம் ஏற்ற போகுது. அதனைத் தொடர்ந்து நம்ம இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஆலயத்துல இப்பொழுது முக்கியமான அறிவிப்பு. நமது ஆலயத்துல தாங்க வேண்டிய 11 வருஷமா நம்ம கண் முன்னாடி இருந்த சாமி இன்னைக்கு ஒரு கடற்கன் பார்வைய நம்ம ஊர் மக்கள் நலம் பெற இளைஞர்களின் மூலமாக வந்து ஒரு அருமையான முன்னெடுப்பை எங்க எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்து
தை மாதம் ஆரம்பித்த இந்த அருமையான ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இன்னைக்கு ஒரு பெரிய விழா. தொடர்ந்து நம்ம ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவராத்திரி, அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம், இப்போ 108 சிவலிங்க வழிபாடு, இது மதிய சிவராத்திரி. கண்ணை முடிக்கிறதுல பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று அடுத்த சிவராத்திரி எட்டிட்டார். சாமி வந்து நம்ம உடனே எடுத்து வச்சா அவன் நாளடி வேகமா கூட்டிட்டு போறார். அனைவரும் மக்கள் இதனை முக்கியமாக இதனை பயன்படுத்திக்க. இறைவன் அருள் எப்பவுமே நல்லா கவனமா கேட்டுக்குங்க. இறைவன் அருள் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சில காலம் இறைவன் அருள் கிடைக்கும். இப்போ நீங்க நினைச்சு பார்த்தாலும் பிடிச்சா சித்தரிப்பிடமாக இருந்தாலும் சரி, இறைவன் ஆலயமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் ஒரு இடத்துல இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படும். அதை தக்க வச்சுக்கிறது மக்களுடைய மனநலங்களையும் அந்த இறைவன் நம்ம எப்படி போட்டி போடுறோமோ அப்படிங்கிறது இருக்குது. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்து நம்ம திருமுறை பாட்டுல நம்ம அருளாளர்கள் சொல்லக்கூடிய இறைவனை அடைந்த இறைவனை நேரடியாக கண்டவர்கள் சொன்ன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா அதை கேளுங்க. இறைவனுடைய அருள் இன்னைக்கு நம்ம தாண்டேஸ்வரர் ஆலயத்துல சிவபெருமானுடைய அருள் நிரம்பி இருக்குது. இதை நாங்க ஒரு சில வழிபாடுகள் நிறைய பேருக்கு வந்து உணவு உணர்ந்து விட்டுருக்காங்க. இதுக்கு மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ தின வழிபாடு ஆரம்பிச்சிருக்குது. நம்ம ஆலயத்துல தினமும் வழிபாடு 365 நாளும் அனுதினமும் சிவபெருமானுடைய வழிபாடு நடந்துட்டு இருக்குது. இதுல அனைவரும் கலந்துக்கலாம். இதுல ஒரு எளிமையான ஒரு 300 ரூபாய் கட்டணும். அன்றைய கட்டளைக்கு, அன்றைய வழிபாட்டுக்கு, யாராவது வழிபாட்டுக்கு ஏற்றிருக்கீங்கன்னா அன்றைய கட்டணம் 300 ரூபாய். இந்த மாதிரி திறமை இறைவனுக்கு வழிபாடு நடக்கிறதுக்கு மக்களுடைய பேராதரவு தேவை. இப்போ நாங்க ஒரு 50 பேர் சேர்ந்திருக்காங்க. 365 பேர்த்தை தாண்டி ஒரு வருடத்துக்கு ஒரு முறைதான் ஒருவருக்கு வாய்ப்பு மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் வாய்ப்பு தெரியணும். எல்லாரும் திரை வழிபாட்டுல கலந்துக்குங்க. ஏன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு எங்கு நல்லா இருந்ததோ நீங்கள் நல்லாவே வரலாறை போட்டி பாருங்கள், தேடி தெரிஞ்சுக்கங்க. மன்னர் ஆட்சி காலத்துல நம்ம மண்ணில் மாதம் முன்னாடி பெய்தது. ஏன் பெய்தது? அந்த சிவ வழிபாடு இருந்தது. அன்றே சில இடங்கள்ல அந்த ஊர் வந்து மங்கிடும். அந்த இடத்துல வளர்ந்து வளர்ச்சி வந்து குன்றிடும். அப்படியே வந்து அங்க சிவ வழிபாடு இருக்காது. இது வந்து நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஊர்ல சிவ வழிபாடு இருக்குது. கொண்டாடுறதுக்கு அனைவரும் ஆதரவும் அன்பளிப்பும் தேவை. எல்லாரும் தின வழிபாடு பேர் கொடுக்குறாங்க. நம்ம இளைஞர்கள் வந்து அரவிந்த் மற்றும் 2-3 அன்பர்கள் வந்து நம்ம கோயில பின்னணி இருப்பாங்க, மண்டபத்தில் கொண்டிருப்பாங்க. அவங்களோட தின வழிபாட்டுக்கான பேரை கொடுத்துருங்க. எப்ப வேணாலும் கொடுங்க. இன்னைக்கு கொடுத்தாலும் கொடுங்க, எப்போனாலும் கொடுங்க. அதனை தொடர்ந்து நமக்கு இப்ப வழிபாட்டுக்கு நிறைய பேர் வந்து வழிபாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து விழாவெல்லாம் எப்படி செய்யறீங்க, யார் செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான விருப்பம் யாருன்னா கொடுக்கலாம். இந்த மக்கள் ஆதரவோட விருப்பம் கூட யாருனாலும் கேட்டீங்க. அதுவும் நம்ம அன்பர்கள் வந்து இந்த கோயில் மண்டபத்துல வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. விருப்பம் முறை எல்லாருமே கொடுக்கலாம். இப்போ சாப்பாடு வந்து அடுத்து கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு வாங்கிட்டு பக்கத்துல வண்டி இருக்கு, கட்ட போட்டுருங்க. அப்படியே எடுத்து இருக்குது. அது பக்கத்துல ஒரு பக்கத்துல நம்ம கை விழுவதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அந்த எல்லாரும் வண்டியில போடுங்க, கையை கழுவிங்க. அதுல ஏற்ற மாதிரி போய் அப்படியே பார்த்துங்க. தீப்பெட்டி வாங்கி